காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இன்றைய நாளைக்குரிய செய்தி கலாத்தியர் 3 வசனம். நீங்கள் கிறிஸ்துவன் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறீர்கள். பூமிக்குரிய வாழ்வில் நம்மை ஆசீர்வதித்து நாம் மூலம் பிறரை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வயதான காலத்தில் விசுவாசிகளுக்கு இவ்விதமாக எழுதுகிறார். 3 யோவான் 2 பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் வேண்டுகிறேன். தமிழ் வேதாகமத்தில் வேண்டுகிறேன் என்று வாசிக்கின்றோம். ஆங்கில வேதாகமத்தில் விரும்புகிறேன் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய திட்டம் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எங்கும் குறைவு, எல்லாவற்றிலும் குறைவு என்ற நிலையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் கூறுகிறது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சீஷர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் தாம் அன்றாடம் பண்ணுகிற ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுத்தந்தார். மத்தேயு 11 உம்முடைய நாமம் பூமியில் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூமியில் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி தேவனுடைய கருத்து என்ன என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். பரலோகத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது போல பூலோகத்திலும் அது மகிமைப்பட வேண்டும். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் தடையில்லாமல் செயல்படுவது போல பூமியிலையும் செயல்பட வேண்டும். தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இரண்டாக பிரிக்கவில்லை. இரண்டும் ஒன்று என்ற கோணத்தில் தான் அவர் பார்க்கின்றார். பரலோகத்தில் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பூலோகத்தில் அவர் செய்ய முடியும். பரலோகம் குறைவில்லாத இடம் என்பது உங்களுக்கு தெரியும். பூலோகத்திலும் குறைவு இருக்கக்கூடாது என்பதே இயேசு தம் மனதில் வைத்திருந்த எண்ணமாகும். இந்த யோவான் 17:15 இவ்வாறாக சொல்லுகிறது, நீர் சீஷர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல் நீர் தீமையிலிருந்து அவர்களை காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று. நாம் இந்த உலகத்தில் வாழ தேவன் விரும்புகிறார் என்ற உண்மை நாம் இங்கு காண்கின்றோம். நாம் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதை தேவன் விரும்பவில்லை. யாத்ராகமத்திலே அவர் சொல்லுகின்றார், யாத்ராகமம் 3 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். நம்முடைய தேவன் நிகழ்கால தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி மோசே தேவனால் அனுப்பப்பட்டான். அதற்கு தேவன் இவ்விதமாக பதில் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. இருந்தேன் என்று அவர் சொல்லவில்லை, இருப்பேன் என்றும் அவர் சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் நிகழ்காலத்தின் தேவன். இன்று அவர் விடுவிப்பார், இன்று அவர் குறைவை நிறைவாக்குவார், இன்று அவர் கண்ணீரை துடைப்பார் என்ற கருத்தை தேவன் இங்கே வலியுறுத்தியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு இவ்வுலக ஓட்டத்தை முடித்து பரமேறி போகும்பொழுது சொன்ன வார்த்தைகள் இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார்.
சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று இயேசு கூறவில்லை, உங்களோடே கூட இருக்கிறேன் என்று கூறினார். ஆம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவராகவே இருக்கிறவர், புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பது அவர் என்றும் நிகழ்காலத்தின் தேவனாக இருக்கிறேன் என்றார். சங்கீதம் 23வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன் என்று சொல்லி, இருக்கிறவர் என்று 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 4ஆம் வசனம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டான். 23:4, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இருக்கிறவர் ஆட்டு மெய்ப்பனாக இருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். நிகழ்காலத்தில் வாழத் தீர்மானியுங்கள். காரணம், நம்முடைய தேவன் நிகழ்காலத்தின் தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் வழிகாட்டியாக இருக்கிறார் என்பது இந்த சங்கீதத்திலே நாம் அறிந்த உண்மையாகும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு காலம் தாழ்ச்சி அடைவதில்லை என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அறிக்கையை இட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.